எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நம்ம இந்த சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதாவது லவ்வில் உறவுமுறை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஹெல்த்து, வெல்த், மணி, உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், உடல்நிலை பராமரிப்பு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒன்று வச்சு நம்ம லைஃபுக்கு கொண்டுட்டு வர முடியும். நம்ம லைஃப்பை சந்தோஷமாக வழிநடத்த முடியும். ஸோ அதை பற்றி நம்ம நிறைய வீடியோவை இந்த நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம லைஃப்பில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை எந்த நேரத்தில் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சொல்லிக் கொடுக்குற இந்த வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தினா போதும், உங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயத்த ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோவுக்கான கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கீழே டைப் பண்ணி கொடுங்க. அது எனக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது எப்போவுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஈர்ப்பு விதி அப்படிங்கிறதுக்கு நம்ம லைஃப்பில் கொண்டுட்டு வந்து எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் சேர்க்கும் அப்படிங்கிறது தான் இதோட விதி. அது உறவுகளாக இருந்தாலும் சரி, இல்லை வீடு, காரு, பணம், பங்களா, இந்த மாதிரியான விஷயங்களுமா இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் ஈஸியாக கொண்டுட்டு வந்து சேர்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையுமே எப்போ பண்ணனா, எப்போ இந்த விஷயத்தை எல்லாமே யோசித்தா, சிந்திச்சா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக பார்க்கலாம். நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக பணம், இல்லை உறவுகள், இந்த விஷயத்தை தான் யூஸ் பண்ணுவோம். அதிகமாக நம்ம தேடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அறிவு, இல்லை வேலை, இல்லை உடல் நலம், இதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த அந்த ஈர்ப்பு விதியை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம லைஃப்லேயும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். முக்கியமாக சந்தோஷம். சரி, நம்ம லைஃப் எப்போவுமே சரியாக இருக்கிறதில்ல. அதாவது ஒரு ஏற்றம் இறக்கமாகவே இருக்குது. இருந்தாலும் நம்மளோட மனநிலை எப்படி இருக்கணும்? அதே லைஃப் மாதிரி ஏற்றம் இறக்கமாகவா இருக்கணும்? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. எப்போவுமே சீராக ஒரே நிலையில் இருக்கணும். அது நல்லது நடந்தாலும், கெட்டது நடந்தாலும், சந்தோஷமான விஷயங்கள் நடந்தாலும், துக்கமான விஷயங்கள் நடந்தாலும், நம்மளோட மனசு ஒரு நிலையோடு இருக்கணும். அதாவது சமநிலையோடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைஃப்பில் எந்த ஒரு வருத்தத்துலேயும் சரி, கஷ்டத்துலேயும் சரி நம்ம வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு உட்கார மாட்டோம். இது நடந்துருச்சா, நம்ம அடுத்தது இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும், இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை தான் நம்ம தேடி போயிட்டே இருப்போம். ஸோ அப்போது நம்ம இந்த வருத்தப்பட்டு சங்கடமான சூழ்நிலையில் உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். சரி, இப்போது நம்ம எப்படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பொதுவாக நம்ம ஒரு நாள் தொடக்கத்திலிருந்து நம்ம நாள் முடிவு வரைக்கும் நமக்காக ஒரு டைம் ஒதுக்கணும் அப்படின்னா, அந்த காலையில் எந்திரிச்ச உடனே பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா வேலை செய்கிறோம், எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இருக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரமோ, ஒரு மணி நேரமோ, அதாவது உங்கள் மொபைல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, டிவிலாம் பார்த்து முடிச்சுட்டு, நீங்கள் கண்ணை மூடி தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டைம் தான் நாம் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த டைமில் தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நம்ம என்ன வேணும், உங்கள் லைஃபுக்கு என்ன வேணும், நம்ம லைஃப்பில் இனிமேல் என்ன சாதிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு அதாவது அடுத்த நாள் என்ன பண்ணணும், ஒரு டிவி பார்க்கணும், புக் படிக்கணும், படம் பார்க்கணும், மொபைலுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படிங்கிறதுல இருந்து, இந்த விஷயம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுல இருந்து, நம்ம லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணணும், என்னவா இருக்கணும், என்னவா நம்ம மாறணும் அப்படிங்கிற வரைக்கும் நினைக்கிறது அந்த தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரமோ தான். அதை தவிர நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம யோசிப்போம், நம்ம இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும், இவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட போகணும், நம்ம பணம் வாங்கணும், இவங்கக்கிட்ட பழகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போயும் அந்த நாளோட தொடக்கத்தில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலையில் டைமே இருக்கும்.
இந்த 2 டைமை நம்ம யூஸ் பண்ணாவே போதும். கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணாவே போதும். நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொண்டுட்டு வந்துடலாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு கருவியை வச்சு. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கருவிங்கிறத விட நம்ம லைஃப்பில் ஒரு அங்கமாக வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தனியாக நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு மெத்தடோ ஒரு டெக்னிக்கோ ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கணும். அதே வந்துட்டு நம்ம லைஃப்பில் இது ஒரு அங்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாவே போதும். அந்த லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஈஸியாக வந்து எல்லா விஷயத்தையுமே அச்சீவ் பண்ணிடலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து அதிகமான செல்வ செழிப்போடையும் நான் வந்து பணக்காரனாக வாழணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக நான் வந்து பணக்காரனாக வாழ்ந்துட்டுருக்கேன், செல்வ செழிப்போடு இருக்கேன், நான் வந்து என்கிட்ட அபரிவிதமான செல்வங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இருந்தால் போதாது. நாம் எப்படி வாழணும், அதாவது ஒரு பணக்காரன் செல்வ செழிப்பாக ஒரு இருக்கிறவன் எப்படி இருப்பான், நல்ல ட்ரெஸ்ஸிங்கோ, நல்ல அழகான சாப்பாடோ, நல்ல அழகான மேக்கப்போ, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஷூலேருந்து நம்ம போடக்கூடிய அந்த சன்கிளாஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து வந்து வாங்குவாங்க, பார்த்து பார்த்து போடுவாங்க. ஃபுல்லாக வந்து அவங்களோட பேச்சிலேருந்து நடை உடை பாவனை வரைக்கும் ஒரு பணக்காரங்க இருந்தால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி மாற்றிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் நீங்கள் வாழ்ந்தாவே போதும், நம்மக்கிட்ட பணம் அதிகப்படியாக வந்து சேரும். அதுக்காக நான் வந்து இப்போ விலை உயர்ந்த பொருட்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும், இப்போ என்கிட்ட பணம் அந்த மாதிரி இல்லைனாலும் நான் கடன் வாங்கி வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. நீங்கள் எண்ணத்தில் அந்த மாதிரி வாழணும். ஒரு பணக்காரன் நல்ல ரெஸ்டாரண்ட் போவான் அப்படின்னா நீங்களும் நல்ல ரெஸ்டாரண்ட் போங்க. அவன் எப்படி யோசிப்பான், அவன் எப்படி சிந்திப்பான், ஒரு தொழிலை முன்னேற்றணும் அப்படின்னா என்ன திங்க் பண்ணுவான் அப்படின்னு அந்த மாதிரி யோசிங்க. ஒருத்தன் உறவுகள் வந்து அதிகமாக வச்சிட்டு இருக்கான், அதாவது அவங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சொந்தக்காரங்க அதிகமாக இருக்காங்க, அவனுக்கு பிடிச்ச நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸோ லவ்வரோ இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவன் அவனோட லைஃப்பில் எப்படி வந்து லீட் பண்ணுவான், எப்படி கொண்டு போவான் அப்படின்னு அதை திங்க் பண்ணுங்க. அந்த மாதிரி அவனை மாறுங்க. நீங்கள் தனியாக இருக்கும் போதும் சரி, இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணும் போதும் சரி, உங்கள் கூட நீங்கள் பேசுங்க. நம்ம கூட நாம் எதிர்பார்க்கக்கூடிய, நாம் சொல்கிறத கேட்கக்கூடிய, நம்மளை புரிஞ்சுக்கிட்ட உறவு முறைகள் நம்மக்கிட்ட இருக்குது. அது அண்ணன்லேருந்து அம்மா அப்பாவிலேருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வரைக்கும், லவ்வர்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான விதத்துலேயும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கோங்க. அதுவாகவே நீங்கள் மாறுங்க. நீங்கள் அன்பை வந்து வெளிப்படுத்துங்க, உங்களுக்குள்ளேயே அன்பு வெளிப்படுத்துங்க. உங்களையே நீங்கள் நேசிங்க. நாம் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் நம்மளை பிடிச்சிட்ருக்கு, நம்ம எல்லாருக்குமே வந்து அன்பை செலுத்திகிட்ருக்கோம், நான் அதனால் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னாவே நீங்கள் அந்த அன்பு சொரூபமாக மாறுவீங்க. நீங்கள் எதுவாக நினைக்கிறியோ அதுவாகவே மாறுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஈர்ப்பு விதியில் சொல்லப்படாத ஒரு உண்மை. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.